ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 2 ஜென்ரல் இங்கிலீஷில் நீங்கள் போயம் ப்ரோஸ் இது எல்லாமே 5 டேஸ் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்பீங்க. ரிமைனிங் கிராமர் மட்டும் தான் இருக்குது. அதையும் இப்போ நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே, இப்போ நீங்கள் கிராமரில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெஸ்ட்டுக்கான லிங்க் இருக்கும். கிராமர் டெஸ்ட் 1 அப்படிங்கிற நேமில் அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணலாம். அந்த டெஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா கிராமர் டாபிக் எல்லா டாப்பிக்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக கொஸ்டின் இருக்கும். டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 35 கொஸ்டின் இருக்கும். இப்போமே நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அட்டன் பண்ணி அதில் 0லேருந்து 10க்குள்ளே, ஸோ 35க்கு 10 கொஸ்டின்குள்ளே தான் நீங்கள் கரெக்டாக வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் இப்போதைக்கு கிராமரில் லோ லெவலில் இருக்கீங்க. நம்ம இப்போ பார்க்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு செக் பண்ணுறதுக்காக தான். நம்ம இதுக்கு அப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து எப்படி ஈஸியாக படிக்கலாம், எப்படி கிராமர் ஃபாஸ்ட்டாக முடிக்கலாம், எல்லா வீடியோ நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களோட லெவலில் நீங்களே செக் பண்ணுறதுக்காண்டி தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த டெஸ்ட்டு. இதே நீங்கள் 11 to 20க்குள்ளே வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் பிகினர் லெவலில் இருக்கீங்க. 21 to 25 அப்படின்னா ஆவரேஜ், 25 to 30 குட்டு, 31க்கு மேலே 35 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எக்ஸலண்ட். இப்போமே நீங்கள் கிராமரில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ஓகே, அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். டெஸ்ட்டை அட்டன் பண்ணி முடித்த உடனே பார்த்தோம் அப்படின்னா இங்கே டீட்டெயில் சொல்யூஷன், ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கான தனித்தனியாக எக்ஸ்ப்ளனேஷன், இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா லிங்க் இருக்குது. முதல்ல லிங்கை யூஸ் பண்ணி டெஸ்ட் எழுதுங்க. ஸோ நீங்கள் டெஸ்ட் எழுதி முடித்த உடனே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கீ, ரேங்கிங் எல்லாமே வரும். ஓகே, நீங்கள் எப்படி அதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை இங்கே பாஸ் பண்ணி வச்சுட்டு டிஸ்கிரிப்ஷனில் போய் டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். எப்படி ஆன்சர் கீ பார்க்கணும் அது எல்லாமே. ஓகே, எப்படி ஆன்சர் கீ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போ டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடிச்சோன்னா நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் காமிக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் விட்டீங்க அப்படின்னாலுமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஆப்க்கான லிங்க்கும் கொடுத்துருக்கோம். இல்லை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே டேரெக்டாக போய் குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணோன்னா முதல்ல ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் அந்த கார்னரில் 3 கோட் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் ஃப்ரீ மெட்டீரியல் இதுக்குள்ளே போங்க. அடுத்து டெஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. மொதல் ஃபோல்டரு குரூப் 2A 2024 நாலேஜ்னு இருக்கும். இதில் இப்போ நீங்கள் அட்டன் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா கிராமர் டெஸ்ட் 1. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கார்னரில் அட்டன் அந்த மாதிரிலாம் இருக்காது, 0ன்னு சொல்லி காமிக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே வியூ ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த வியூ ரிப்போர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ரேங்கிங், மார்க் இது எல்லாமே வரும். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா வியூ சொல்யூஷன் இருக்கும். அதில் தனித்தனியாக ஒவ்வொரு கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன், அதுக்கான ஆன்சர் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். ஓகே, நம்ம இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டெய்லி கிராமர் சார்ந்த வீடியோவாக போடுவோம். நீங்கள் அதை யூஸ் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா கிராமரையும் ஃபுல்லாக லேர்ன் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் அந்த போயம் ப்ரோஸ்க்கான 5 டேஸ் ஸ்ட்ராட்டஜி அதை ஃபாலோ பண்ணாதவங்க நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த 5 டேஸ் ஸ்ட்ராட்டஜிக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி போயம் ப்ரோஸ் முடிச்சிருங்க. நீங்கள் போயம் ப்ரோஸை முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே கிராமரை ஈஸியாக படிச்சிடலாம். டெய்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ½ அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னாலே கிராமரை ஒரு 10 to 15 டேஸில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் முடிச்சிடலாம். ஓகே, ஸோ நம்ம இதே மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸாக ஒவ்வொரு சப்ஜெக்டான ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கோம். அதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். இது போக நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான புக்ஸும் பார்த்தோம் அப்படின்னா பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஃபுல் டீட்டெயிலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.